வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஹேர் ஸ்டைல் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லி தராங்க. அதுக்கடுத்து அப்படியே நான் நாளைக்கும் என்னோட vlog வந்து கண்டினியூ பண்றேன். நாளைக்கு வந்து லீவு, கிளாஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றது, அடுத்து வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogsலாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கே போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ without further delay, let's get into the video. நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ 9:30 ஆகுது. நேற்று நான் வந்து ஒரு 3 ஹேர் ஸ்டைல் வந்து பெண்டிங் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு காலையில போய் பண்ணலாம், அதனால கொஞ்சம் சீக்கிரமா போகலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பி ரெடியா உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நான் இறங்குறதான் வேலை. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போகலாம். நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஹேர் வந்து நல்ல ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து நான் தலை குளிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப்பே வந்து ஒரு படி மேலே எலிவேட் பண்றதுக்காக தான் வந்து மாமா புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வர நான் ரீசெண்டா ஹேர் கட் பண்ணிட்டேன். அதுல இருந்தே வந்து ஐயோ எப்ப திருப்பி அந்த அளவுக்கு அந்த லென்த்தா வளரும் அப்படின்ற ஒரு இது வந்து மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து எப்பயுமே இத்தனை வருஷமா வந்து என்ன லாங் ஹேர்ல பார்த்தே பழக்கம். இப்போ வந்து ஷார்ட் ஹேர்ல என்ன வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் எப்படின்றதே எனக்கு தெரியல. எங்கேயாவது நான் இப்படி கண்ணாடியில பாக்குறேன் அப்படின்னா த வே இட் லுக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால ஓகே, சீக்கிரமா வந்து ஹேர் வந்து சீக்கிரமா வளரணும் அண்ட் எனக்கு வந்து ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் இப்பெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னைக்கெல்லாம் வந்து ஃபிலிம் பண்ண போறோம்னா அதுக்கு முந்தின நாள் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபுல்லா தலையை பின்னிடுறது இல்லை எண்ணெய் தேய்ச்சிடுறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை வந்து எனக்கு இந்த ஹேர் வந்து சீக்கிரமா வளரணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 times ஃபாஸ்டர் ஆக்குறதுக்காக இந்த ஹேர் பூஸ்டர் வந்து இப்போ புதுசா வந்து லான்ச் ஆயிருக்கு மாமாஅர்த்ல இருந்து. நான் வந்து இன்னைக்கு காட்ட போறது மாமாஅர்த்ல இருந்து ஆனியன் ஹேர் ஆயில் பூஸ்டர். இதுல வந்து உங்களுக்கு ஆனியன் அண்ட் ரெடன்சல் இருக்கு. இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபால நல்லா நோட்டிசபிள் அமௌண்ட்டுக்கு வந்து குறைச்சிரும். அண்ட் தென் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு இவ்வளோ வளரும், 3 monthsக்கு இவ்வளோ வளரும் இருக்கும். அந்த லென்த்தை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுல ரிடன்சல் இருக்குன்னு சொன்ன இல்லையா, இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால நம்மளுக்கு வளர்ற ஹேரே வந்து நல்லா திக்கா வால்யூம்டா வந்து தெரியும். இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு டாக்ஸின்ஸ், ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல இன்னும் மெயினான கீ இன்கிரீடியன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா ஆயில் தான். அதை வந்து நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஸ்கேல்பை நரிஷ்டா வச்சுக்கும். இன்னொன்னு வந்து பிரிங்கராஜ் ஆயில் தான். இதுல உங்களுக்கு விட்டமின் இ வந்து நல்லா அதிகமா இருக்கும். நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு கீ இன்கிரீடியன்ட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஹேர் ஆயிலிங்லாம் பண்றதுக்கு கையில வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் எடுப்போம் இல்லையா, அதுல அதோட சேர்த்து இந்த ஹேர் பூஸ்டர் வந்து உங்களுக்கு 6 to 7 drops வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சீரம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இது ஒரு நான் ஸ்டிக்கியான ஒரு ஃபார்ம்ல, ஆயில் பேஸ்ட் மாதிரி கூட இல்ல, ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு. அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து ஹேர் பூஸ்டர் ஆகும். இந்த மாதிரி தலைக்கு போடுற எண்ணெய்லாம் வந்து ஸ்மெல் கொஞ்சம் ஓவரா இருக்குமே அப்படின்னு இருக்கும். இது ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா நெடி அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. இதை தவிர்த்து இதுல உங்களுக்கு நிறைய வேரியண்ட்டும் இருக்கு. இன்னொன்று வந்து ரைஸ் ஹேர் ஆயில் பூஸ்டர். இது வந்து நம்மளோட ஹேர்ல இருக்க டேமேஜை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து ஆல்மண்ட் ஹேர் ஆயில் பூஸ்டர். இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து டீ ட்ரீ ஹேர் ஆயில் பூஸ்டர். இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் எதுவும் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இது வந்து டேண்ட்ரஃபை போக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேண்ட்ரஃப் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்துச்சுன்னா அவ்வளோதான், அது போக வைக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்கே, என்னமோ போன மாதிரியே இருக்கும், அப்புறம் திருப்பி ஒரு 2 weeksல திருப்பி வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் பூஸ்டர் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தேன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருக்கு, மேபிள் 2022 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்க மாமாஅர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். மாமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அமேசான், பர்பிள், நைக்கா, அது மட்டும் இல்லாம மாமாஅர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு வாட்டியா ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டரை ஒரு செடி நட்டு வைக்கிறதுக்கு லிங்க் பண்றாங்க. அந்த மரத்தோட ஜியோ லொகேஷன், என்ன ஸ்பீஷீஸ், என்ன மாதிரி வகை அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. மாமாஅர்த் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். இவங்க வந்து ரீசெண்டா அவங்களோட ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சேல் வரப்போதுன்னா அதுக்கு உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கிடைக்கும். ப்ராடக்டோட டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம vlog-அ கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி கிளம்பிட்டோம். அன்னைக்கு நான் ஜீன் டிஷர்ட் தான் போட்டிருந்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்ட்டு.
அன்றைக்கி வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு டாடி வரேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்மளும் வந்து கிளாஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. கிளாஸ் முடிகிற அன்றைக்கி தான் லாஸ்ட் டே அன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போகிறோம். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி பிரைட்ஸ் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணனோ அதெல்லாம் வந்து நான் போட்டு அவங்களுக்கு நான் காட்டினேன். அப்பயும் வந்து ஈவன்தோ நான் சீக்கிரமாக வந்து கிளாஸ் டைமுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்க அதுக்கும் ஃபீட்பேக் கொடுத்து அதுக்கும் வந்து எல்லாமே இது பண்ணு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் கரெக்ஷன் சொன்னாங்க. இது வந்து ட்விஸ்டட் பிரைட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பர்சனல் ஃபேவரட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த மெஸ்ஸி பிரைட். நம்ம எல்லாரும் வந்து இப்போ நார்மலாக நிறைய பிரைட்ஸ் கேட்குறது இது. கரிஷ்மா ஆக்சுவலாக வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லோரும் செட்டில் ஆன அப்புறம் தான் வந்து அவங்க ஃப்ரண்ட் வேரியேஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒரு டிக்காக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றது ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் இவ்வளோ கிட்ட நின்று தான் வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் அவங்க எப்படி ஹேரை பிடிக்கிறாங்க, எப்படி பேக்கும் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஹேர் வால்யூம் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அப்படின்னா நம்ம திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்கும், நம்ம திருப்பி நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 2வது ஃப்ரண்ட் வேரியேஷன். ஃபஸ்ட்டு வந்து ட்விஸ்டட் பண்ணி காட்டினாங்க, அடுத்து இது பிரைட் பண்ணி காட்டினாங்க இல்லையா. அடுத்து வந்து சைடு. ஒரு சில பேர் வந்து இந்த ரிசப்ஷன் ஹேர் டூக்கெலாம் வந்து சைடில் வந்து பார்ட்டிஷன் எடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த வேரியேஷன் பண்ணி காட்டினாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நெக்ஸ்ட் டே மாடல் இதுக்கும் வந்து நான் இதை தான் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து இந்த எஸ் வேவ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது 2வது வாட்டி சொல்லித்தராங்க. அந்த டெக்னிக் வந்து நான் புதுசாக கற்றுக்கிட்டேன், அதனால் நான் அதையே ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பிரைட்ஸ் வந்து இதை கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சிம்பிள் ஹேர் டூ அந்த மாதிரி கேட்பாங்க. இது கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அதுக்கடுத்து ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷனும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஃபுல் பேக் கம் பண்ணி அந்த மாதிரி தான் ஃபைனல் லுக்கோட காட்டுறாங்க. அதுக்கு ஒன்று முடிஞ்ச அப்புறம் ஃபுல்லாக திருப்பி கோம் பண்ணி ஸ்ப்ரேலாம் ரிமூவ் பண்ணி பேக் கோம் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வச்சு காட்டுறாங்க. அடுத்தது வந்து இந்த முஸ்லீம் பிரைட்ஸ்க்கெலாம் டிக்கா சைடில் வைப்பாங்க இல்லையா, அது எப்படி பண்ணணும், அந்த ஹேர் டூ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி காட்டினாங்க. ஒன்றுத்துக்கும் வந்து ஃபுல்லாக கதையாக சொல்லி காட்டினாங்க. நாங்களும் எல்லா ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டு அன்றைக்கி நான் ஆக்சுவலி அதிசயமாக நான் சீக்கிரமாக வர முடிச்சிட்டேன். ஐ மீன் லைக் அன்றைக்கிக்குள்ளே சிலபஸை நான் அன்றைக்கே முடிச்சிட்டேன். பெண்டிங் ஒர்க் வைக்காமல் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆரி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே vlog எடுக்கிறதா பிளான் இருந்தது. ஆனால் ஃபுல்லாக நான் எடிட்டிங் தான் பண்ணேன். அதனால் நான் வந்து எதுவுமே vlog எதுவும் அவ்வளோவா காட்டலை. ஹாய், நான் இன்றைக்கும் vlog கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா நான் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணல. மார்னிங் எந்திரிச்சேன், என்னோடய ஆரிக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்து ஃபுல்லாக எடிட்டிங்கில் தான் இருந்தது. நாளைக்கு என்னோடய ஹேர் ஸ்டைல் கிளாஸில் வந்து போர்ட்ஃபோலியோ டே மாதிரி நாங்கள் வந்து மாடல் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து ரியல் ஹேரில் ஹேர் ஸ்டைல் நாங்கள் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி காட்டணும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்களையே நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் எடிட்டிங் முடியல, கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஒரு வீடியோக்கானது வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. இதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து படுக்க போயிடுவேன். அங்கே உட்காந்துட்டு நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து மண்டக்குள்ளே வந்து மேனேஜ் பண்ணி வைக்கிறோம். அண்ட் ரீல்ஸ் வந்து கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த வேலையும் இருக்கிறது. நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு தனியாக ஒரு vlog எடுக்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து என்னோட சர்டிஃபிகேஷன் டே. பயந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாளே எனக்கு சர்டிஃபிகேஷன் டே. ஸோ 2மே கம்பைன் பண்ணலாமா தனித்தனியாக போடலாமான்னு தெரியல, எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.